Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம தக்காளி சாம்பார் பண்ண போறோம். நார்மலா நம்ம வீட்ல சாம்பார் செய்வோம். அது கூட நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு பொடி சேர்த்து பண்ண போறோம். டிஃபரெண்டா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும், சீக்கிரமாவும் கெட்டு போகாது. இப்போ இந்த டிஃபன் சாம்பார் பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நம்மளோட வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ குக்கரை ஹீட் பண்ணிருக்கேன். 1/4 கப் துவரம்பருப்பு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தியா பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான் ஊற வச்சு சேர்த்திருக்கேன். இது கூட பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. 5 மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த பழமா ரெட்டிஷா எடுத்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா சாம்பார் கொஞ்சம் திக்காவும் டேஸ்டாவும் கிடைக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிற போறோம். நம்ம துவரம்பருப்பு சேர்த்துருக்கனால 3 விசில் வச்சிருக்கேன். நார்மலா நம்ம பாசிப்பருப்பு மட்டும் சேர்த்தோன்னா 2 விசில் போதும், அதுவே நல்லா குலைவா வந்துடும். இப்போ லிட் போட்டு வெயிட் போட்டுடலாம். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து தொடர்ந்து வரும். பழைய மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த பொடி பண்றதுக்கு கடாய் ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூட 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த ஒரே ஒரு பொடி சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா செவந்துருச்சு, ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல குலைவா சாம்பார் ரெடி ஆயிடும். மத்து வச்சு இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்துருச்சு, அதனால லைட்டா மட்டும் நான் மசிச்சுக்கிற போறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடயே கொஞ்சமா தாளிப்புக்காக பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடயே இடிச்ச பூண்டு ஒரு 2 பல் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிற போறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடயே நம்ம பவுடர் பண்ணி வச்ச வெந்தயமும் பட்டை வத்தல், இந்த பொடியை 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெந்தயம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால அதிகமாக தேவைப்படாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாம்பாரோட சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு லைட்டாக கொதிச்சா போதும். அந்த ஃப்ளேவர் இறங்கினாலே போதும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த ஒரு பொடியை சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கலாம். சூடான இட்லியோட சாப்பிட்றதுக்கும் அதே போல் வெங்காயம் ஊத்தப்பத்தோட சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.